தான். ஆனால் ஒரு புதிய நிலையிலே ஆவியான நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சேர்ந்தே படிப்போம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இன்னொரு முறை சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். திரையிலே பாருங்கள், களிகூருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த களிகூறலுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் தந்து தான் அவர் வார்த்தையை சொல்லுகிறார். கவனிங்கள், சொன்ன பிறகு அவர் செய்வதில்லை, செய்த பிறகு அவர் சொல்லுகிறார். நம்ம நிறைய சொல்லுவோம், பட் we don't accomplish. ஆனால் தேவன் சொல்லுகிறார், களிகூருங்கள் என்று சொல்லும்போது அந்த களிகூறுதலுக்கு என்னவெல்லாம் தேவையோ, எதெல்லாம் அவசியமோ, எதை தந்தால் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பாளோ என்று சொல்லி அதை ஆயத்தப்படுத்தி அவர் சொல்லுகிறார், களிகூருங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன பிறகு செய்வதல்ல, அவர் செய்த பிறகுதான் சொல்லுகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அந்த வசனம் தான், 12 தான். நீங்கள் களிகூருங்கள். அப்படியானால் இந்த மாதத்திலே என் வாழ்க்கையிலே என் களிகூறுதலுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, என் களிகூறுதலுக்கு எது விரோதமா இருக்கிறதோ, என் களிகூறுதலுக்கு எதெல்லாம் எதிர்ப்பா இருக்கிறதோ அத்தனையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்லுகிறார், திரும்ப சொல்லுகிறேன், என் சந்தோஷத்திலும் என் களிகூறுதலிலும் என்னை விட அவருக்கு அதிக அக்கறை உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது he already plan and promise. இன்னைக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணுவோம். புரிய நினைக்கிறேன்ல? வருவேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா முடியலன்னு சொல்லுவோம். சொல்லுவோம், ஆனா செயல்படுத்த முடியாது. பார்க்கிறேன், ஆனா சொல்லுங்க முடியலங்கய்யா. தேவன் அப்படி அல்ல, ஆயத்தப்படுத்தி அவர் சொல்லுகிறார், கரங்களை உயர்த்தி. சில நமக்கு புரியாது. ஆபிரகாமுக்கு புரியல. உன் மகனை பலியிடுவாயாக. தேவன் அவன் அந்த பலியிடு என்ற வார்த்தை தான் ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனால் அந்த பலிக்கு முன்னாலே தேவன் ஆயத்தம் பண்ணினது ஆபிரகாமுக்கு தெரியாது. புரிய நினைக்கிறேன். பலியிடு என்று சொன்னவர் அந்த பலிக்கு முன்னாலே என்னவெல்லாம் தேவையோ அத்தனை ஆயத்தப்படுத்தி தான் தேவன் சொல்லுகிறார். இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். கொடுங்கள் சொல்றாரு, அதற்கு முன்பதாக கொடுக்கும், அதாவது அந்த திறமைக்கு